பிரியமானவர்களே, இன்னைக்கு கூட ஏசப்பா அந்த சிலுவை தியானத்தில் கொடுக்குற இன்னொரு வார்த்தை என்னன்னு கேட்டிங்கன்னா, கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 5வது வசனங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியுங்க, நம்ம அந்த 5வது வசனத்தில் ஃபுல்லாக இருக்க அந்த அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இயேசுவை விசுவாசிக்கும் போது, அவருடைய சிலுவையை விசுவாசித்து அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும்போது, அடுத்து உங்கள் வாழ்க்கையில் நடக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்குள்ளே தம்மோட ஆவியை அனுப்புகிறாராங்க. அந்த ஆவியானவர் எப்படியா அற்புதங்களை செய்கிற ஆவியானவராங்க. அந்த ஆவியானவர் உங்களை விடுவிக்கிற வல்லமையுள்ள ஒரு ஆவியானவரை உங்களுக்குள்ள கிறிஸ்து அனுப்புகிறாராங்க. அப்போ நான் ஏற்கனவே சொன்னேன்னுங்க, பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்தில் எல்லாத்துலேருந்து நமக்கு விடுதலை கொடுக்கறது சிலுவதைன்னு சொல்லிட்டு வரோம்ல. அப்போ ஆண்டவர் எப்படி செய்கிறாரா, அவரை ஏற்றுக்கொண்டு நம்ம நீதிமான் ஆகும்போது நமக்குள்ள தேவனோட ஆவியானவர் வருகிறார். இந்த தேவனோட ஆவியானவர் என்ன செய்கிறாரா, நமக்குள்ள ஒரு விடுதலையை அளிக்கிறாராங்க. பாவத்திலேருந்து மாத்திரம் விடுதலை இல்லை, எல்லாத்துலேயும் ஒரு ஒரு வல்லமையை அனுப்பி நமக்கு என்னென்ன கட்டுக்குள்ளே சிக்கி இருக்கிறோமோ, இதுவரைக்கும் பிசாசு நம்மளை எது எதில் கட்டி வச்சிருந்தானோ அதுலேருந்து நமக்கு விடுதலை கொடுக்கும்படியா அந்த ஆவியானவர் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பிறகுதான் நமக்குள்ள கிரியை செய்கிறாருன்னு சொல்லப்பட்டிருக்குதுங்க. எனவே இன்னைக்கு அவரோட சிலுவையை ஏற்றுக்கொள்ளுங்க, நிச்சயம் அவரோட விடுதலையை நீங்கள் அனுபவிப்பீங்க. தேங்க்யூங்க. காட் பிளஸ் யூங்க.